வணக்கம் மக்களே, இன்னைக்கு இந்த வீடியோல வாரிசு சான்றிதழ் வாங்க யாருக்கெல்லாம் உரிமை இருக்கு அப்படிங்கறத தெளிவா நம்ம பார்க்க போறோம். ஒரு நபர் இறந்துட்டாரு அப்படின்னா அவரோட இன்சூரன்ஸ், பேங்க் சேவிங்ஸ், பென்ஷன், ப்ராப்பர்ட்டி டிரான்ஸ்பர் இப்படின்னு எது பண்றதா இருந்தாலுமேவும் நமக்கு வாரிசு சான்றிதழ் முக்கியம். அந்த வாரிசு சான்றிதழ் இறந்த நபரை பொறுத்து யாரெல்லாம் வாங்க தகுதியுடையவங்க அப்படிங்கறத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ இறந்து போன நபர் திருமணமானவர், ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, அவங்களோட அப்பா அம்மா, அவங்களோட ஸ்பௌஸ், கணவர் இல்ல மனைவி, அவங்களோட குழந்தைங்க, அதுல தத்தெடுத்த குழந்தைகளும் லீகலா அடாப்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த குழந்தையோட பேரையுமே நம்ம வாரிசு லிஸ்ட்ல சேர்த்துக்கணும். அது போக இறந்து போன நபர் திருமணம் ஆகியிருந்து அவங்களுக்கு அப்பா அம்மா, அவங்களோட ஸ்பௌஸ், சில்ட்ரன் இப்படி யாருமே இல்லைங்கிற பட்சத்துல இறந்து போனவரோட கூட பிறந்தவங்களை நம்ம வாரிசு லிஸ்ட்ல சேர்த்துக்கலாம். இது அந்த நபருக்கு திருமணம் ஆகல அப்படின்னா அந்த ஆண் அல்லது பெண்ணோட அப்பா அம்மா, அவங்களோட கூட பிறந்தவங்க, இவங்களை நம்ம வாரிசு லிஸ்ட்ல நம்ம சேர்த்துக்கலாம். இப்ப இறந்து போன நபருக்கு 2 மனைவி இருக்காங்க அப்படின்னா, முதல் மனைவி இறந்துட்டாங்க இல்ல டிவோர்ஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னா அவங்க அந்த வாரிசு லிஸ்ட்ல வரமாட்டாங்க. முதல் மனைவியோட குழந்தைகள், இரண்டாவது மனைவியோட குழந்தைகள், இறந்த நபரோட பெற்றோர், இவங்க தான் வாரிசு லிஸ்ட் கீழே வருவாங்க. இது முதல் மனைவி உயிரோட இருக்கும்போது டிவோர்ஸ் வாங்காம இரண்டாவது திருமணம் அந்த நபர் பண்ணியிருந்தாரு அப்படின்னா அந்த இரண்டாவது திருமணம் இல்லீகலா கருதப்பட்டு அந்த 2வது மனைவி மட்டும் வாரிசு லிஸ்ட் கீழே வரமாட்டாங்க. இந்த சிச்சுவேஷன்ல இறந்த நபருடைய முதல் மனைவியோட குழந்தைகள், 2வது மனைவியோடைய குழந்தைகள், இறந்த நபருடைய பெற்றோர்கள், இவங்க மட்டும்தான் வாரிசு லிஸ்ட் கீழே வருவாங்க. அடுத்தது இறந்த நபர் திருமணமான ஆண் அல்லது பெண், ஆனா அவங்களுக்கு பெத்தவங்க உயிரோட இல்ல, ஸ்பௌஸ் யாருமே உயிரோட இல்ல, குழந்தைங்க உயிரோட இல்ல அப்படிங்கிற பட்சத்துல திருமணமான நபருடைய கூட பிறந்தவங்களை நம்ம வாரிசு அப்படிங்கிற லிஸ்ட் கீழே எடுத்துக்கலாம். இது இறந்த நபருக்கு அவங்களோட பேங்க் சேவிங்ஸ்ல நாமினி யாரோ போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த பர்சன் ட்ரஸ்டட் பர்சன் தான், நம்பிக்கைக்குரிய பர்சனா தான் அவங்களை போட்டிருக்காங்களே தவிர்த்து அவங்க லீகல் ஹையர் அந்த லிஸ்ட் கீழே வரமாட்டாங்க. இந்த நாமினி இறந்த நபரோட பேங்க் சேவிங்ஸ் கிளைம் பண்ணாலுமேவும் அவர் அந்த பணத்துக்கு சொந்தம் கொண்டாட முடியாது. இது இறந்து போன நபருக்கு குழந்தைகள் இருந்து அவங்களுக்கு வயசு 18க்கு கீழே மைனரா இருக்கும் பட்சத்துல அவங்களுக்கு கார்டியன் யாராவது நியமிச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த கார்டியன் அவங்கள டேக் கேர் பண்ணிக்கிற பொறுப்பு மட்டும்தான் எடுத்துப்பாங்க. அந்த பெத்தவங்களோட பணத்துக்கு ஏதாவது இவங்களை நாமினியாவோ கார்டியனாவோ போட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு 18 வயசு பூர்த்தி அடைஞ்ச பிறகு மொத்த பணத்தையுமே அந்த குழந்தைங்க கிட்ட ஒப்படைச்சிடணும். இதுதான் கவர்மெண்ட் ரூல். சோ இறந்து போன நபர் சிப்லிங்ஸ் இருந்து, சில்ட்ரன்ஸ் இருந்து யாரையாவது நாமினியா போட்டிருந்தாங்க அப்படின்னா கூட நாமினி அந்த பணத்துக்கு சொந்தம் கொண்டாட முடியாது. யார் லீகல் ஹேரோ அவங்களுக்கு அந்த மணியை வாங்கி கொடுக்கற பொறுப்பு மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கு. இப்போ அடுத்த சிச்சுவேஷன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ தாத்தா பாட்டி இவங்க 2 பேருக்கு நம்ம வாரிசு சர்டிபிகேட் வாங்க போறோம் அப்படின்னா தாத்தாவோட அப்பா அம்மா, தாத்தாவோட குழந்தைங்க, தாத்தாவோட மனைவி, அப்படி இவங்கெல்லாம் யாரும் இல்லைங்கிற பட்சத்துல தாத்தாவோட கூட பிறந்தவங்க, அவங்களும் இல்லைங்கிற பட்சத்துலதான் பேர குழந்தைகளுக்கு வாரிசு லிஸ்ட்ல இடம் கிடைக்கும். சப்போஸ் கிராண்ட் சில்ட்ரனுமே இல்ல அப்படிங்கிற பட்சத்துல தாத்தாவோட அண்ணன் தம்பி இருப்பாங்க இல்லையா, அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, இவங்களோட பசங்களுக்கு அந்த லிஸ்ட்ல இடம் கிடைக்கும். அப்படியும் அந்த சிச்சுவேஷன் இல்ல அப்படிங்கிறப்போ தாத்தாவோட அம்மா வழி சொந்தங்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க வாரிசு லிஸ்டுக்கு உரிமை கோரலாம். என்ன மக்களே, வாரிசு சான்றிதழ் யாரெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்த்தோம். அடுத்த வீடியோல வாரிசு சான்றிதழ் எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறதையும் தெளிவா பார்க்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் போட்டுட்டு உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. Subscribe to One India and never miss an update.